அழப்பற சவுண்டிங் பிரான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு குட்டி எக்ஸ்டிஜி சேனல். இந்த வீடியோவில் தாய் கிழவி அடித்து மொட்டை மண்டையை உடைச்சு நம்ம டோர் எஸ்கேப்பாக பண்ண போகிறோம். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் எல்லாம் வச்சாச்சு. ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. நீங்கள் ஹேண்ட் லோடிங் ஆகிட்டுருக்கு. ஆயிருக்கு அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு டே 1 தாய் கிழவியை பிரிக்கிறோம். என்னப்பா இது எங்கேயோ ஆடுறானே, இப்படி இருந்தால் நான் எப்படி போவேன்? அப்பா ஒரு வழியாமல் ஆடாமல் நின்ட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாகி எனக்கு அது தள்ளணுமா, தள்ளியாச்சு. முதல்ல இதை தொட்டு நம்ம இந்த கிராண்டியையும் கிராண்ட் பாவையும் வர வச்சிருவோம். இங்கே ஒளிஞ்சிக்கலாம் வரணுங்களான்னு. இப்போ இங்கே காணும். வேற திக்தி கும்பிட்டேன். மொட்டை மண்டையும் போகிறான். இங்க தாய் கிழவி எங்கடி இருக்க? வந்துட்டா. ஐயோ என்ன மூஞ்சி, ஐயோ வேணாம், நம்ம ஓடிடுவோம். இதுக்குள்ள எதா இருக்கா? இல்லை, இதுக்குள்ளே இல்லை. அப்புறம் எதுக்குடா இங்கே வைக்கிறீங்க? இதுக்குள்ள இது தேவை நமக்கு. பேரா தெரியல. போட் கீ வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த வீடியோக்கு அதிக லைக் வந்தால் நம்ம அடுத்த வீடியோவில் போட் எஸ்கேப் பண்ணலாம். இங்கே ஒரு கதவு இருக்கும், இதை நல்லா தள்ளிட்டு உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். என்னது இது? வெப்பன் கீ. இன்னைக்கு போட்டு தள்ளுறதுதான் கிளவிய. வாங்க நம்ம எடுத்தோம்னா வெப்பன் கீ எடுத்து கண்ணை எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே கம்பி எடுத்துடணும். கம்பி விழுக கூட நம்மளும் சேர்ந்து விழுந்துருவோம் மாட்டாங்க. ஃபேனரை இதை முதல்ல கீழே போட்டு வேறு இங்கே ட்ராவலில் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். வரல. அங்கடி போனேன். ஐயோ வரா, நம்ம குதிச்சிடும். நமக்கு எதுக்கு வம்பு? இதை முதல்ல அடிச்சிடுறேன். திறந்துட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம இதுக்குள்ளே போகலாம். நூறு வேகமாக நூறு. இந்த இப்போ கன் எடுத்தாச்சு. இன்னைக்கு தாய் கிழவி அடிக்கிறோம், மொட்டை மண்டையை உடைக்கிறோம். அதுதான் நமக்கு இன்னைக்கு டாஸ்க். இதை போட்டு கன் நம்மளை வர வச்சுக்குவோம். எதுக்குன்னா அப்போ தான் பார்க்க விட முடியும் கிழவியை. பாரு, நானே ஒரு ஃப்ரீ ஃபயர் கிங்கு. ஏங்கிட்டியவா? உங்களுக்கு ஃப்ரீ ஃபயர் கிங்குனா லைக் பண்ணுங்க. கிழவி அப்படி அப்படி பறந்து போய் விழுகணும். யாருக்கிட்ட? நம்மகிட்டேவா? எங்க மொட்டை மண்டைய? மண்டையை உடைக்கணும்ல. எங்கடா இருக்க? காணமே. நேரத்துக்கு உனக்கு ஒன்றுனா நான் வருவேன்னு வந்திருக்கணும்ல. உங்களுக்கு ஃபஸ்ட்டு எப்படி கல்யாணம் ஆச்சு? மொட்டையா நீ தாண்டா என் சொத்து, நீ தாண்டா என் உலகமே. உங்ககிட்ட பிடிச்சதே இந்த மொட்டை மண்டை தாண்டா. உன் மண்டையில முடியலனாலும் உனக்கு மனசு மொட்டை மெதுவா தூக்கி போடியா. கல்யாணம் அன்னைக்கு எனக்கு கதையை மொட்டை மண்டைய கல்யாணத்தை பார்த்தாச்சு. இவ்வளோ நாளாக பார்க்காம போயிடணும்னு எனக்கு அடிச்சுக்கிச்சு. ஒரு வழியாக பார்த்துட்டோம். நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இப்போ நம்ம இதுதான் நம்ம போகிற கேட்டுன்னு நினச்சேன். இப்போ அங்கே அதோ இது கம்பி போட்டு அடைச்சி போட்டு ஓடி இருக்கு. எப்படி கரண்ட் சாக்கில் கொடுத்துருக்கு. மொட்டை மண்டைய பெரிய ஆள் தான் போல. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பான்னு தான் நானும் நினைக்கிறேன். இதுக்குள்ளேயே எதுவும் இல்லை. ஹெலிகாப்டருக்கு அதான் அடுத்த டாஸ்க்கு தானே பண்ணணும். இப்பயே கொடுத்தா நான் என்ன பண்ணுறதுங்க? நான் டோர் எஸ்கேப் தானே வந்துருக்கேன். மண்டை நீங்கள் இவன்ட்டு ஒரு செக்யூரிட்டிக்கு இருக்கும். அதை முதல்ல எடுத்துக்கலாம். எடுத்து அந்த டோரை முதல்ல ஓப்பன் பண்ணிடலாம். அதுக்குள்ளே ஏதோ இருக்கும். எங்கே இருக்குது? காணும். இதுக்குள்ளே என்ன இருக்குது? சேஃப் கீ. இதுவும் நமக்கு ஒரு முக்கியமான கீ தான். ஸோ இதையே எடுத்துகிட்டு இந்த பாத்ரூம் கதைக்கிட்ட போய் போட்டு வந்துடும். ஏன்னா நமக்கு தேவைப்படும். போட்டுக்கலாம். மேலே என்னென்ன ஏதோ அந்த இது இருக்கான்னு பார்த்துக்கலாம். இங்கே நான் இந்த இதில் ஸ்டன்கன்னே பார்க்க முடியறதில்ல. எதுவுமே நமக்கு இன்னும் கிடைக்கல. இப்படிலாம் இருந்தால் நம்ம எப்படி பண்ணுறது? டக்டிஃப் இது என்ன இல்லை, என்ன சீரியஸாக வெளியேற்றுறாங்க.
இப்போ நான் ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ண வந்திருக்கேன். இது தாய்க்கிடைய ரூபா இங்கே காணோம். உட்காந்து பார்ப்போம். ஐயோ வருது 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 வருது. பல்லு வலிக்கு 10 வருஷமாக இருக்க மாட்டேருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பல்ல பார்க்காதீங்க. நம்மளாம் இப்படி டெய்லி டெய்லி பல்ல வளர்க்கணும். என்னப்பா இது இப்படி அடிச்சிச்சு. இப்போ அடிச்சா கரெக்டாக இருக்கும். போக மாட்டிக்கிறா. இங்கே போ போ. போயிட்டு பார்த்துட்டேன். நமக்கு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஷிப் இங்கே நடக்குது. ஒரு வழியாக அவளே திரும்பி திரும்பி பார்த்துட்டு போயிடுவான். தாய் கிழவி உனக்கு இந்த வயசில் இப்படி காது கேட்குதா? எனக்கே காது கேட்கலாம், உனக்கு எப்படி காது கேட்கலாம்? அடுத்த தடவை கன்று கிடைக்கட்டும், காதுலேயே குத்துறேன். மூக்கு 3 அளவு இருக்குது, மூக்கை உடச்சி விட்டுறலாமா பேசாம? அவன் எப்படியே போயிடும். ஏன் இதுக்கு மம்பு? இது பேர் ரன்ச்சு. இதை போய் இந்த குட்டி இதை பெட்டு இருக்கும்ல, தாய் கிழவியோட பெட்டு மொட்டை மண்டையனுக்கு கொடுப்போம். கொட்டு ஓப்பன் பண்ணிட்டா. இது ஸ்பேனரா இல்லை விரன்ச்சா? ஸ்பேனர்னு கொடுத்துருந்தா தெரியும். அவனுக்கு கிடக்கிறானுங்க, நமக்கு அதுவா முக்கியம்? யாரும் காணும், நம்ம எந்திரிச்சு போயிடலாம். மற்ற கேஸ் போயிடும். இப்போ நம்ம மீட் எடுக்கணும், அதுதான் மெயின். மீட் எடுத்துகிட்டு வந்து உள்ளுக்குள்ளே ஏதோ இருக்கும். இன்னும் க்ரோபார் கிடைக்கல, அதுவும் கிடைக்கணும். ஐயோ கிளவி, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. கன்னு எடுக்க முடியாது. இதுக்குள்ளே உட்காந்துக்கும். என்னால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். பாக்குற துப்புறானேனா உன்னை மூஞ்சில வேற யாரும் துப்ப விடாது பாரு. அதான் நான் துப்புறேன். ஒரு அசிங்கமாக போச்சு குமார். இங்கே டே டு டேல யாராக இருந்தாலும் நம்ம டோர் எஸ்கேப் பண்ணிடுவோம். எல்லா பொருளும் எடுத்தாச்சு. இதை கரெக்டாக பண்ணுறோம், பக்குவமாக பண்ணுறோம். இதெல்லாம் என்னப்பா திருப்பி? ஓ கிளவி டக்குன்னுலாம் வர வேணாம். இதெல்லாம் எதுக்கு? நம்ம டைரெக்டாக போய் மண்டை உடைக்கிறது தான் இப்போ பிளானு. கன் எடுத்துக்குவோம். இங்கே புல்லட்டே இல்லை. மேலே 2 அம்மா இருக்கும், அதை எடுக்கணும். ஹெட்ஷாட் தான் இருக்கிற வெறியில். ஹெட்ஷாட்டு தான் மண்டையிலே அடிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு உறுதி. மண்டை வாய் கட்டு பல்லு வலிக்கு 10 வருஷம் அப்படி பறந்து போய் விடுவணும். ஓடு ஓடு ஓடி. உடத்து நீ உனக்கு மூக்கில் மிளகா கலவி விடுறேன். ஓட. அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. இப்போ எங்கே இதுக்குலாம் தேவையான பொருளை எடுத்தாச்சா? சேஃப்டி கீழே இருக்குல்ல, அதை எடுத்துப்போம். அதுக்குள்ளே சேஃப்டியை எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியல. என்ன இருக்கும்? இந்த கதவை ஓப்பன் பண்ணி விட்ருவோம். அப்போலேருந்து தாழ்பால் போட்டிருக்கு. நம்மளாலேயே வர முடியாது. ஏதோ நல்ல பொருளாக இருக்கணும். டோர் ஹேண்டில் இது நமக்கு தேவைதான். இதுதான் நம்ம டோரு. இதுக்கு இந்த ஹேண்டில் வைப்பாங்கல்ல, அதான். இதை வச்சுருந்தா தான் நம்ம உள்ளே போக முடியும். அடுத்து அந்த கரண்ட்டு கட் பண்ணுறது இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது நமக்கு தேவை. கீழே கரண்ட்லாம் இருக்குல்ல, அந்த ஃபோட்டோவை தள்ளி விட்டு ஒயர் இருக்கும், அதை கட் பண்ணுற மாதிரி. கன்னு புல்லட் இல்லை, மேலே போய் புல்லட் ஃபஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்படியே அந்த இதை ஓப்பன் பண்ணி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு உள்ள ஹெலிகாப்டர் எஸ்கேப் வச்சு இப்படி தான் போகணும் மாட்டிருக்கு. அது பண்ணிடுவோம். புல்லட் எடுத்தாச்சு. அது ஃபயர் பண்ணலாமா வேண்டாமா ஆச்சு பார்த்துப்போம். இவங்க 2 பேர் கதையை முடிப்போம். கேஸ் ஒளின்னு பிடிஞ்சிச்சு. ஒன்று கூட நல்ல பொருளாக கிடைக்கல. அடுத்து அந்த இது எங்கே வச்சுன்னு எனக்கு தெரியலையே. ஒயர் கட்டுரு ஹெலிகாப்டர் வேணாரு. இது பாரு, அப்போலேருந்து இதே தான் கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். வேறு மண்டை பண்ணலாம். இது பேர் தான் நெத்தி எடி, சொல்லி எடி. இப்போ எங்கே மொட்டை மண்டை வருவானே, எந்த நுயிரே அப்படின்னு காணோம். டே வாடா மொட்டையா, இன்னைக்கு உனக்கு தக்காளி சாப்பாடு கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்றேன். கிராணிக்கு இப்போ தான் தயிர் சாப்பாடு கொடுத்தேன். இங்கே காணோம், வரமாட்டானே. சரி நம்மளே போவோம். ஐயோ வந்துட்டான்.
எப்போ எல்லாம் என் நேரம் சங்கடமாக போச்சு குமாரி. மொட்டை மண்டை எங்கே நிற்கிறான்னு தெரியலையே. அந்த சைடு போய் பார்க்கலாம். அந்த இதில் அங்கே போவோம். இந்த சைடு இங்கேயும் இல்லை, இங்கே தான் இருக்கணும். தெரியும் என்ன பண்ணணும். போகிறோம் நம்ம வேகமாக போய் கண் எடுத்துருவோம். எடுத்தாச்சு. நான் போய் அந்த ஷூட் பண்ணுறது இல்லை, ஷூட் பண்ணிட்டு அதுக்குள்ளே ஏதோ முக்கியமானது கிடச்சா நல்லாயிருக்கும். அப்படி இங்கே என்னாச்சு ஓப்பன் ஆகல? சங்கட்டம். குறி தப்பாயிடுச்சிட்ருக்கு. கரெக்டாக தானே வச்சேன், நீங்களும் பார்த்தீங்கல்ல. ஏன்டா தெரியல. சரி இப்போ என்ன பண்ணலாம்? ஏதோ கிடைக்குது. எதுவும் கிடைக்கல. நம்ம டோர் ஓப்பன் பண்ணி இங்கே எதுவும் இருக்கா? இல்லை. எதுக்கோ க்ரௌ பார் வேணும். அதெல்லாம் கிடைக்கவே மாட்டேங்குது. அப்போலேருந்து தேடிட்டு இருக்கேன். அது கிடைச்சா இது 2 பாக்ஸ் கீழே ஒன்று இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும். இந்த பலகையும் உடச்சிடலாம். இருங்க நம்ம மீல் எடுத்துகிட்டு போய் இந்த இதுக்கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த சிலிண்டரையும் நான் பெற்றுக்கிட்டேன். காணோம். இப்படியே போவோம். கதவை சாத்திட்டு தாழ்பால் போட முடியாத திருப்பி. நம்ம வேணுங்கிறப்ப போட முடியல. யாரும் இல்லை, போயிடும். எங்கே இருக்குது? இதான் சிலிண்டரினா பெட்டு. அடித்தா சிலிண்டரினான்னு வரும். க்ரௌ பார் இல்லை, போய் புட்டை ஃபீட் பண்ணிட்டு எடுத்துருவோம். க்ரௌ பாரை எடுத்தாச்சு. இப்போ போய் அந்த பாக்ஸ் இருக்கும், பாக்ஸ் ஓப்பன் பண்ணும். வராங்களா? எங்கே காணோம். எங்கே இருந்தால் தெரியல. சங்கட்டமாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ். எங்கே காணோம். சரி நம்மளே போயிடுவோம். காணோம் தான். நம்ம போனால் தான் வருவாங்க எல்லோரும். எப்படி இருந்தால் தெரியல. அந்த வயசான கிழவிக்கு அப்படி காது கேட்குது. என்னப்பா போவோம். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், எனக்கு க்ரோபாரும் ஆயுதம். காணோம். க்ரோபார்னா க்ரோனா காக்கா தானே. பார்னா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஸ்டன்கன்னு முதல்ல க்ரௌபாரை போய் மேலே போட்டு வந்துடலாம். இருங்க, ஏன்னா மேலே ஒரு பொட்டி இருக்குல்ல. அடித்ததுக்கப்புறம் க்ரௌபாரை போய் மேலே ஒரு பொட்டி இருக்கா, அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஐயோ பார்த்துட்டா கிளவி வரா. டக்குன்னு எடுக்கணும், இல்லைன்னா சங்கு அத்துருவாங்க. மண்டா ஸ்டார்ட்டாக இல்லை, அங்கேயே அடிச்சிட்டேன். அது வேறு விஷயம். சரி வராள் விடுங்க, அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. எங்கடா மொட்டை மண்டை மூக்கிலே அடிக்கிறேன். ஜஸ்ட் மிஸ்ஸு, ஸ்லிப் ஆகிடுச்சுங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா என் கதை முடிஞ்சிருக்கும். மேலே போய் அந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதை ஓப்பன் பண்ணிவிட்டு வருவோம். அப்புறம் அந்த கீழே டோருக்கு ஒரு பலகை எடுத்து வச்சுருக்காங்க, அதுக்கும் இதான் பண்ணணும். ஹேண்ட் வீலு இதுவும் நமக்கு ரொம்ப முக்கியம்தான். அதில் இதை உள்ளே போட்டுருவோம். ஹேண்ட் வீல் நமக்கு ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அந்த கம்பி போட்டு அடைச்ச கேட் ஓப்பன் ஆகும். மொட்டை மாட்டே ரொம்ப பெரிய ஆளாக தான் இருக்கும். அடுத்த வீடியோவில் தரமான சம்பவம் இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவை மறக்காமல் பார்த்துருங்க ஃப்ரெண்ட். உங்களை தான் நம்பியிருக்கேன், பண்ணிடுவேன். அது வேறு விஷயம் இல்லை. எங்கே மொட்டை மண்டையை நான் காணும். மூக்கில் அடிக்கலான்னு பார்த்தா அங்கே பாரு, பேயில் ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்கு. நமக்கு யாரும் ஃபோட்டோ ஷூட் பண்ண வர மாட்டாங்க. ஆமாம் தானே. சரி பார்த்துக்கலாம், பரவாயில்ல. இங்கே யாரையும் காணோம். வா 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 டக்குன்னு திருப்பி போயிடுச்சு. எங்கே இது? ஐயோ ஷூட் வேறு தப்பான இடத்துல பண்ணிட்டேன். இப்போ நம்ம போய் உட்கார்றது தான் நல்ல இடம். இதுக்குள்ளே போய் உட்காந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் தொண்ணு இருக்கா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு முக்கியமான விஷயம். ஏன்னா நான் இப்போ எங்கெங்கே இருந்த பொருள் எடுக்கணும் அதே இடத்துல தான் உங்களுக்கும் இருக்கும். நான் வெப்பனுக்கு ஒரே இடத்துல ஒரு பொருள் இருந்துச்சுன்னா மிச்சம் எல்லா பொருளும் நான் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் நான் எங்கெங்கே எடுக்கிறேன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு 50 லைக் வந்துச்சுன்னா அடுத்த வீடியோவில் ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அதெல்லாம் நான் எடுத்து போடுறேன்.
உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வெப்பன் கீ அங்கே எடுத்தேன்னா உங்களுக்கும் வெப்பன் கீ அங்கேருந்து தான் கிடைக்கும். ஐயோ மொட்டை மண்டையை வேணாம், நான் இங்கே பேசுகிறதுக்குள்ளே அங்கே வேணாம். இங்கே தான் புல்லட்டு கிடக்கு, அங்கே சுட்டுது இங்கே வந்துருச்சு. ஐயோ வாங்கப்பா, எனக்கு வெத்து போச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியல. நீங்களாம் கொஞ்சம் கமெண்டில் திட்ட ஆரம்பிச்சிருப்பீங்களா? பரவாயில்ல, திட்டிக்கோங்க. ஆனால் பரவாயில்ல, எத்தனை பேர் லைக் பண்ணுவீங்க திட்டினாலும் அது வேணால் எனக்கு நம்பிக்கை இருக்குது. லைக் பண்ணாமல் போயிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போடுறேன், எனக்காக ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. இப்போ அந்த எங்கே போகிறோம், மேலே போயாச்சு. மேலே ஸ்டன்கன் எடுத்துகிட்டு கீழே போய் அந்த புல்லட் இருக்கணும். அங்கே தான் இருக்குது புல்லட்டு. இந்த புல்லட்டையும் எடுத்துட்டா 2 பேருக்கும் மண்டை சாப்பிட்டு கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். அங்கே நிற்கிறேன், வா கீழே. என்ன தாய்க்கிழ வீடு, நான் ஏதோ காது தான் கேட்க மாட்டேருக்கு, கண்ணு தெரியாதாட்டிருக்கு. கிழவனுக்கு கண்ணு நல்லா தெரியும். இப்படி என்னப்பா எனக்கு திரும்ப போட மாட்டேங்கிறேன். இப்போ எங்கள் மொட்டை மண்டை இன்சைடு வரானா இன்சைடு வரானா, எந்த சைடு இருந்தாலும் உனக்கு தக்காளி சாப்பாடு தயிர் சாப்பாடு கன்ஃபார்ம். இப்போது மூக்கில் கிளிப்பு போட்டாச்சு, மூக்கில் சாக்கு கொடுத்தா எப்படி இருக்கும் நினச்சி பாருங்களேன். இது எங்கே இருந்தது மீட்டு, புல்லட்டும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு தான் தெரியலை. புல்லட்டை மேலே போய் ஷூட் பண்ணணும், இல்லை மேலே போய் பேசாமல் ட்ராப் பண்ணிட்டு கீழே அந்த இது இருக்கும்ல, நம்ம லாங்குவேஜில் எப்படி சொல்லுவோம்னா ஒயர் கட் இருக்கும்ல, அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம். அது இந்த சைடு இருக்காது, அந்த சைடு தான் இருக்கும். க்ரோபாரு மேலே அது இல்லை, இங்கே டோரில் ஒன்று பலகையெல்லாம் இருக்கும், அந்த மேலே அடிச்சுட்டு வந்துடுவோம். அவ்வளோதான். இன்னும் 2 பொருள் கிடச்சா போதும். ஒன்று அந்த உட்கட்டு, இன்னொன்று பால்லாக்கி. 2 கிடச்சா நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். அப்புறம் தண்டனக்கா தான் வெறித்தனமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கிளவிக்கு பாய் பாய் கிளவி அப்படின்ட்டு ஆட்டை காமிச்சிட்டு போயிடலாம். அது இங்கே இருக்குல்ல கட்டிங் பில்லரா, ஓகே. இப்போ கரண்ட் கட் ஆகிருக்காங்க. அது இல்லாமல் மேலே போய் அந்த ஒரு பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் அதுக்கு கட்டிங் பில்லர் தான் வேணும். நம்ம அங்கே போய் அதை போட்டு வந்துடுவோம் மேலே. அப்புறம் இதுக்குள்ளே போட முடியல, இடிக்குது. இங்கே ஒன்று போட்டு அந்த கன்னை எடுத்து மேலே போய் ஷூட் பண்ணிட்டு ஒரு தாறுமாறான எஸ்கேப்பை பண்ணுறோம், தப்புன்னு தூக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கரெக்டாக ஷூட் பண்ணியாச்சு. இது என்னது கிரானைட் இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ளே நமக்கு இப்போ அது தேவையில்லை, நம்ம தாய்க்கிளை அடித்து அழுதுட்டுருக்கோம் வீட்டில். இதை இங்கே ஒன்று ஓப்பன் பண்ணிட்டு இதையும் ஓப்பன் பண்ணா, ஐயோ நேரத்துக்கு ஒரு செகண்ட் ஜில்லு விட்டுருச்சு. ஏன்னா இப்போ ரொம்ப பண்ணுற மாதிரியே இருக்கும். சட்டுன்னு வந்து முன்னாடி நம்ம மேலே விழுந்தா இந்த மாதிரிலாம் எதிர்த்து நடந்தா ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஆகும் நினச்சி பாருங்க. ரொம்ப முடியாது. என் வாய்ஸ் கேவலம் தான் மன்னிச்சுக்கோங்க, பரவாயில்ல. போக பழகிங்க ஃப்ரெண்ட்ஸ். அது ஃபஸ்ட் நாள் அப்படி தான் இருக்கும். இதுதான் என்னோடய ஃபஸ்ட் லாங் வீடியோ. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நல்லா இல்லை. ஸோ அதனால் இப்போ இதையே நம்ம ஃபஸ்ட் வீடியோன்னு வச்சுப்போம். அங்கே தான் பேரலாக்கி கீழே போட்டோம், வந்திருக்கணும் இந்நேரத்துக்கு, இன்னும் காணும். இது அங்கே கீ இருக்கு, கீ காணும், நம்மளே போயிடும். எங்கே எடுத்தாச்சு. இந்த சைட்லேருந்து நம்ம ஓப்பன் பண்ணதுலேருந்து வந்தாலும் வருவாங்க. ஸோ பார்த்து நம்ம நடந்துக்கோங்க. அப்பா நம்ம எஸ்கேப் பண்ண போகிறோம். எங்கள் தாய் கிழவன்ஸ் டக்குன்னு வாங்க. எங்கே போனான்னு தெரில, மொட்டை மண்டையிலேயே ஆணியடி தூங்கிட்டு இருக்காங்க. சாவியை கீழே போட்டேன்டா, வாங்கடா மேலே போகணும். சரி நம்ம போவோம், பாய். ஸோ இந்த வீடியோவில் தான் எங்கேயும் சடுகுடுன்னு ஓடுறான். நான் எங்கே ஓடுறேன்னு தெரியல. கிளவி நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழுங்க. நான் எதுக்கு என்ன அடுத்தவனை பிடிச்சிச்சிங்க, அவ்வளோதான். இது எண்டு மக்களே. ஏதோ நல்லா பண்ணியிருப்பேன்னு